இதை தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ட்ரிகர் பண்ற மாதிரி அடுத்து இன்னொரு பேட்டி கொடுக்குறாரு, அடுத்து ஒரு முறை பேசுறாரு, இன்னொரு மேடையில போய் நின்று பேசுறாரு. அண்ட் தென் அதெல்லாம் பிரச்சனையாகி போக்சோ வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு ஒரு அச்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் பேசவே இல்லையே, நான் விஜயை பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிற மாதிரி. இதை பற்றி அவங்க கட்சியாளர்கள் கூப்பிட்டு ஒரு விவாத மேடையில் விவாதம் நடத்தினா எங்களுடைய தலைவர் மேல வந்து தாக்குதல் நடத்துற அளவுக்கு மிரட்டும் தோணியில பேசுற அளவுக்கு வந்து அந்த விவாதம் போற அளவுக்கு தான் அவங்க இருக்கு. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க ஏதாவது ஒரு ட்ரிகர் பண்ணி ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி அதுல இருந்து வெளிச்சம் தேடிக்கணும், அந்த வெளிச்சத்துல நம்ம ஆதாயம் அடையணும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ அதை நோக்கி மட்டும்தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. இப்போ வேல்முருகன் கடைசியா பேசின வரைக்குமே பாத்தீங்கன்னா, மேடையில ஏறி சின்ன பசங்க எல்லாம் வச்சு திட்டுறாங்கன்னு. உங்க லெவலுக்கு சின்ன பசங்களை வச்சு தான் திட்டணும், சின்ன பசங்களை வச்சு தான் பதில் கொடுக்கணும். அந்த சின்ன பசங்க சிறப்பாக செய்கிறாங்க, ஆனால் அதையும் சொல்லி கொடுத்து செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து வேடிக்கையாக இருக்குது. அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்கள மேடை ஏற்றி அவங்களையும் அவங்களுடைய பெற்றோரையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயத்த விளம்பரம்னு நீங்கள் பேசுவீங்க. வர்றவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட்டு வரதுக்கு கூட்டி கொடுக்கலான்னு நீங்கள் பேசுவீங்க. அந்த பெற்றோர்களுக்கு கோவம் வராதா? அவங்களுக்கு சுயமரியாதையோ இல்லை வந்து இப்போ பகுத்தறிவோ கிடையாது அவங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தானே அவங்களும்.